வணக்கம். இந்த வீடியோவில் கொடநாடு வியூ பாயிண்ட் பற்றி பார்ப்போம். கொடநாடு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு கொடநாடு வியூ பாயிண்ட் போயிடலாம். கோத்தகிரியிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கொடநாடை நோக்கி போகும்போது இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான கோவில் வருங்க. இது தோடர் பழங்குடியினரோட கோவில். ஒரு எளிமையான கட்டட அமைப்பில் பார்க்குறதுக்கே வித்தியாசமான இந்த கோயில் இருக்குது. முன்னாடி ஒரு கொடிமரமும் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடி இளவட்டக்கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பழங்குடி மக்களோட ஒரு கோயில் பாருங்கள், ஒரு பரி வித்தியாசமாக இருக்கும். இது அவங்களோட பாரம்பரியமான ஒரு கோவில். இது மெயின் ரோட்லேயே இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து நம்ம அதே மெயின் ரோட்லேயே நம்ம போகும்போது அடுத்து வர இடம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ஒரு பார்க்க ஒரு நல்ல வியூ இருக்கும். இது எங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இங்கே நிறைய கடைகள், டீ கடைகள்லாம் இந்த இடத்துல இருக்கும். நாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அடுத்து கொடநாடு வியூ பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். நான் போயிருந்தது ஒரு சண்டே, அதனால் நல்ல கூட்டம். என்ட்ரி டிக்கெட்டாக நமக்கு 40 ரூபா வாங்குகிறாங்க. அது போக 2 வீலர் காருன்னு இருந்தால் அதுக்கும் தனியாக பார்க்கிங் கட்டணம் வாங்குவாங்க. வீக் டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்டில் நல்ல க்ரௌடு. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சதுமே பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த வாட்ச் டவர் இருக்குதுங்க. இந்த வாட்ச் டவருக்குள்ளேயே ஒரு 2 ஷாப் இருக்குது. கீழே அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது, மேலே சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டங்கள் விற்கிறது. அங்கேருந்து நம்ம இந்த வியூ பார்க்கலாம். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சம் உள்ளே போனோம்னா அந்த டவர்லேருந்து கீழே இறங்கி உள்ளே வந்தோம்னா இந்த காட்சி நமக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப இந்த அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் கர்நாடகா, ஒரு பக்கம் தமிழ்நாடு தெரியுங்க. ஸோ 2 ஸ்டேட் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற ஒரு பிளேஸு. நடுவில் ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஜாயின் பண்ணுற இடங்க இந்த இடம். இங்கே இருந்து பார்க்கும்போது கீழே பவானி சாகர் டேமே தெரியும் ரைட் சைடு. அது அந்த மேகக்கூட்டங்கள் கம்மியாக இருக்கும் போது தான் தெரியும். ஸோ அது நான் போயிருந்தப்போ சரியாக தெரியல. ஆனால் கீழே ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது. தெங்கு மரகடன்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜை. அந்த வில்லேஜ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. லெஃப்ட் சைடு அந்த வில்லேஜ் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அது ஒரு தீவு வில்லேஜுங்க. தமிழ்நாட்டிலே இருக்கிற தீவுக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் சுற்றி 2 சைடு ஆறு போகுது. நடுவில் அந்த வில்லேஜ் இருக்குதுங்க. வியூ இப்படி தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி மைல்டான பனிமூட்டம். அது போக இந்த வியூ பாயிண்ட்டு அந்த ரைட் சைடு அந்த டவர், பெரிய ஒரு இது தெரியுங்களா டவர் மாதிரி, அந்த இடம் பார்த்திங்கன்னா ரங்கசாமி பீக்குன்னு சொல்லுவாங்களாம். இது 2 கருத்து மாறுபடுது. இது ரங்கசாமி பீக். அந்த ரங்கசாமி பீக்குக்கு பின்னாடி தான் பவானி சாகர் டேம் இருக்குது. பவானி சாகர், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் அந்த ஏரியா. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கர்நாடகா. இந்த தெங்குமரகடா வில்லேஜுக்கு லெஃப்ட் சைடு போகும்போது கர்நாடகா வந்துடும். இந்த கொடநாடு வியூ பாயிண்டோட உயரம் பார்த்திங்கன்னா 5400 ஃபீட்டில் இருந்து 6000 ஃபீட் வரைக்கும் இந்த ரேஞ்சு மாறுபடும். இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டுன்னா நீலகிரிஸில் பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா, அதோட ஹைட்டு 8652 ஃபீட்டு. இது 5000 சில்லற, 5000 to 6000 வருதுங்க. ஸோ ஆனால் வியூ அவ்வளோ ப்ராடாக இருக்கும். செம்ம ஒரு ஒர்த்தான பிளேஸ் இது. அந்த ரங்கசாமி பில்லர் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த தோடர் கோவில். இது பார்த்திங்கன்னா கோத்தகிரியோட நைட்டு டைமு. இதிலேருந்து நான் நைட்டு திரும்பி ரிட்டன் கிளம்பும் போது கோத்தகிரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கீழே பார்க்கும்போது அந்த நைட்டு வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அதை பாருங்கள் நீங்களே. பாதி தூரத்து, அதாவது கீழே இறங்கும்போது பாதி தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வியூ கிடைக்கிது. அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட்டுப்பாளையம், அப்புறம் அந்த காரமடை அந்த ஏரியா. அந்த லைட்டிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைட் டைமில். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ஏரியா. ஸோ இது நம்ம ரிட்டன் இறங்கும்போது நைட்டில் வந்தீங்கன்னா இந்த வியூ சூப்பராக இருக்கும். நேரில் பார்க்க இன்னுமே அருமையாக இருக்கும். ஏகப்பட்ட லைட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்க பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கொடநாடு வரும்போது இந்த கொடநாடு காட்சி மணி மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம்